இவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, இதுதான் பிரம்மன் எழுதிய தலைவிதி, யாராலும் மாற்ற முடியாது. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான விருச்சக ராசியில் புதனும், ஜென்ம ராசியில் சூரியனும், உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான மகர ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், சேமிப்பு, திருமணம், நட்பு, காதல், கல்வி என அனைத்து வகையிலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டினுடைய ஆரம்பத்திலிருந்தே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சனி பகவான் மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் இந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ராகுவும் அனுகூலமாக மாறுகிறாருங்க. குரு பகவான் அவ்வளவு சாதகமாக இல்லை என்று தாங்க சொல்ல வேண்டும். அதனால இந்த ஆண்டு முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு போதிய அளவிற்கு பண வசதி இருப்பதை சுக்கிரன் பார்த்து கொள்வாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு குரு அஷ்டம ராசியில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்பட்டு சிகிச்சை மூலம் சரியாகுங்க. உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. பணம் மற்றும் பொருட்கள் களவு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அதிக ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆயுள் காரகரான சனி பகவான் சாதகமாக இருப்பதால் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. அதே போல வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளும் ஏற்படுங்க. சுப செலவுகளை தவிர்க்க இயலாது. ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் என்பது இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனாலும் இந்த சுப செலவுகள் ஏற்படும் போது கடன் வாங்க வேண்டாம், இருப்பதை வைத்து செலவு செய்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு ஒன்றில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக செய்தி கிடைக்குங்க. இதனால் மனதில் நிம்மதி குறையும். அதே போல் சிவ செலவுகள் ஒன்றில் வேலை பார்க்கணும். ஆனால் மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திற்கு மாறுவதால் குடும்ப சூழ்நிலையில் நல்ல மாறுதல் ஏற்படுங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எடுத்தோம் கௌத்தோம் என்று செயல்பட வேண்டாங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புத்தாண்டு அமைய இருக்குதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டுல ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. அதே போல் தொழில் செய்பவர்களும் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், அவர்களுடைய கல்வி, அவர்கள் காதல் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாதான் இந்த புத்தாண்டு அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்திற்கு அதிகாரம் கொண்டுள்ள சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதுமே அனுகூலமாக இருக்கிறாருங்க. குறிப்பா ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ராகுவும் சனி பகவானுடன் இணைவதால ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விரும்பிய இடத்திற்கு மாற்றம் ஆகிய நன்மைகள் கிடைக்க இருக்குது. சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்க. அதே போல வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றி அடையுங்க. அலுவலக பணிகள் காரணமாக வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு என கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. ஏற்கனவே வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா பக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நிறுவன மாற்றமும் அதிக
ஊதியமும் கிடைக்க இருக்குது. தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வருடமா தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறையை தீர்மானிப்பதும் சனி பகவானும் ராகுவும் என கூறுகிறதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புகழ் வாய்ந்த கிரகத்தின் ஆச்சரியரும் வாராகமித்திரர் தாங்க. இந்த ஆண்டு முழுவதுமே சனியும் ராகுவும் சிறந்த சுபபலம் பெற்று விளங்குவதுடன் தனுசு ராசிக்கு ஜீவனஸ்தானம் ஆகிய கன்னி ராசிக்கு மே மாதம் 10ஆம் தேதி வரை குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்குது. குரு பார்வை நீங்கிய பின்பும் கூட ஜீவனஸ்தானம் தோஷமின்றி இருப்பதால வர்த்தகத்துறையினருக்கு லாபகரமான ஒரு ஆண்டாதான் இந்த புத்தாண்டு அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் தொடர்ந்து கிடைக்கும் என்பதை சனி மற்றும் ராகு சுக்கிரன் ஆகியோருடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்பத்தை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. ஏன்னா வருமானம் குறைவாகவே இருக்குங்க. வேலை ஆட்களினால பிரச்சனைகள் ஏற்படுங்க. பிரபல நடிகைகளுக்கு கூட எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது. நிச்சயம் தங்களுக்கு தான் என உறுதியுடன் இருந்த வாய்ப்புகளும் கூட கை நழுவி போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அதனால் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 25ஆம் தேதி வரை கட்சியில் ஆதரவு செல்வாக்கு உயருங்க. ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு சனியுடன் இணைவதால கட்சி மாற்றம் அதற்கு வெகுமதியாக அரசு பதவியொன்று கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதுவரை பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. அதே போல தனுசு ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சற்று பாடுபட்டு படிக்க வேண்டி இருக்குங்க. பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது அவசியங்க. கூடுமான வரைக்கும் தானுண்டு தங்களுடைய படிப்புண்டு என்று இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக எடுத்து காட்டுது. அதே போல ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து அனைத்தில் உங்களுக்கு வெற்றி தாங்க. நேர்முக தேர்வுகள்ல நிச்சயம் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாகவே அமையிருக்குதுங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்தவரை வயல் பணிகள்ல நீங்கள் கடுமையாக உழைத்தும் கூட விளைச்சல் சற்று குறைவாகவே இருக்குங்க. காலம் மாறி பெய்யும் மழையினால் பயிர்கள் சேதமடையும். கால்நடைகளுடைய பராமரிப்பு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம பெண்மணிகளுக்கு இந்த புத்தாண்டு மே மாதம் 10ஆம் தேதி வரை குரு பகவான் பாதகமாக சஞ்சரிப்பதால் விவாகமாகியுள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மாதந்தோறும் அஷ்டமி திதி அன்று துர்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.